உறுதியா நம்ம வெல்லுவான், உறுதியா வெல்லுவான். டே இங்க பாரா, டே இங்க பாரு, நான் உங்க அண்ணன் வச்சிருக்கிறது காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல. நீங்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்தில் நிற்கிற வீரியமிக்க நெல்மணிகள். நான் பதர்களுக்குள்ளே நெல்மணியை தேடியவன் அல்ல. ஒரு எளிய மகன் நானே உழுது விதைச்சு வளர்த்து நீர் விட்டு உரமிட்டு அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை புறக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் முன்னாடி கூடி நிற்கிற இந்த நெல்மணிகள், வீரியமிக்க நெல்மணிகள். வேளாண் பெருங்குடி மக்களில் பிறந்த பிள்ளைகளே, ஒரு நெல் ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாத்து. நாற்றங்காலில் இருந்து பிடுங்கி இன்னொரு நிலத்தில் ஒரு நெல், ஒற்றை ஒற்றை நெல் நடவு, ஒரு நெல் தான். ஒரு நெல் நாற்றை நடுவோம், அது வளர்ந்து 80 தலைத்து வரும், 80 வரும், 80 வெடித்து வளரும். 80 நெல் கதிர், ஒரு கதிருக்கு 20 நெல்மணி என்று வைத்தால் 1600 நெல்மணிகள். ஒரு நெல் நான் விதைத்தது 1500 நெல்மணியாக விளை. அப்படித்தான் 36,50,000 நெல்மணிகள் விளைந்திருக்கிறது. இந்த 36,50,000 நெல்மணிகளும் விளையும் போது எத்தனை எத்தனை லட்சங்கள் கோடிகளாக விளையும் என்பதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஊழல் லஞ்சமா, உண்மையும் நேர்மையா? உண்மையும் நேர்மையுமா? அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணத்திற்காகவா, பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காகவா? எதன் பக்கம் நீ நிக்கப் போகிறாய்? எதன் பக்கம்? செய்தி அரசியல், விளம்பரம் அரசியல் செய்கிறவன் பக்கமா, இல்லை சேவை அரசியல், செயல் அரசியல் செய்ய துடிப்பவன் பக்கமா? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்பவன் பக்கமா, இல்லை மக்கள் அரசியல் செய்பவன் பக்கமா? எந்த பக்கம் உன் சொந்த பக்கம் நிக்க போகிறாய் என்பதை நீ முடிவெடு. நீ உன் பிள்ளைகள் வாழ்வதற்கு பெரிய வீட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் அதே பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ காசை சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் சுவாசிக்க அதே பிள்ளைகளுக்கு நல்ல காத்தை வைத்துவிட்டு போக வேண்டும், காற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறேன். நீ உன் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் குடிக்க நல்ல தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். படிக்க கல்வி, பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ எதன் பக்கம் நிற்க போகிறாய்? இதுதான் உனக்கு முன்னால் நிற்பது. இங்கே ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை இல்ல. தனியார் பள்ளி ஆசிரியர் பண்ண அதை விட, அண்ணா இதை கொஞ்சம் பேசி விடுங்கண்ணே, அண்ணா இதை கொஞ்சம் பேசி விடுங்கண்ணே. எப்படி? தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பணிக்கு போயிட்டான்னு நினைக்காத, சம்பளம் குறைவு, எல்லா வகுப்புலையும் நின்றுகிட்டே தான் பேசணும். உடல்நிலை சரியில்லைன்னு உட்கார்ந்து பேச முடியாது. வீட்டில இருந்து அப்பாவுக்கு முடியல, அம்மாவுக்கு முடியல, மனைவிக்கு பிரசவம் அவசரம்னா கூட அலைபேசி எடுத்து பேச முடியாது. ஒரு சித்திரவதை கூடாரத்துக்குள் நம் பிள்ளைகள் ஆசிரியர் பணி என்கிற பேரில் சிக்கிக் கொண்டார்கள். மாணவர்களுக்கு பாடத்தை தவிர வேற எதையும் பயிற்றுவிக்க கூடாது. பற்பசையை பிதுக்குவதை போல பிள்ளைகளின் மூளையை பிதுக்கி மதிப்பெண்களை வெளியெடுப்பதை தவிர ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை இல்லை. இது எவ்வளவு கொடிய மோசமான மனநிலையில் நம் பிள்ளைகளை கொண்டு நிறுத்தும் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள், என் அருமை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். 1-2 சிக்கலுக்குள் நீ இல்ல. ஒரு பிரச்சனை என்றால் தீர்வு காணலாம். பிரச்சனைகள் தான் நம்மளையே பிரசவித்திருக்கிறது என்பதை நீ புரிஞ்சுக்க. பிரச்சனைக்குள்ளேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இத நல்லா விளங்கிட்டு நீ வேலை செய்யணும். நீ பாரா உன்னுடைய அதிகாரம். மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. இந்த மாதிரி என்ன பேசுறாங்க? எளிய மக்களுக்காக போராடுவதற்காகவே அதிகாரம் என்று பேசுறாங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிற? எளிய மக்களுக்காக போராடுவதற்காக அதிகாரம். எப்படி வேடிக்கையா இருக்க பெறா? எளிய மக்கள் போராடுவதே உங்க அதிகாரத்தை எதிர்த்துத்தான். இந்த போராட்டமே உங்க அதிகாரத்துக்கு எதிராகத்தான். அதிகாரம் வந்த பிறகு எளிய மக்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் எளிய மக்களுக்கான அதிகாரம். ஆனால் அதை சொல்லாம எளிய மக்களுக்காக போராடுவதற்கே அதிகாரம் என்றால் யாரை எதிர்த்து போராட போகிறது இந்த அதிகாரம்? எளிய மக்களுக்கான உரிமையை யாரிடத்திலிருந்து பெற்றுத் தரப்போகிறது இந்த அதிகாரம்? என் தம்பிக்கு தான் யாரோ தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்கறாங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே பக்கத்துல இருந்து தப்பா எழுதி கொடுக்கறாங்க. ஐயா நீங்களாவது ஆள மாத்துங்கய்யா. இது என்ன? இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய கருத்து. அது எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக போராடவே அதிகாரம். அதிகாரம் எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, பாட்டாளி மக்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளாது இருப்பதற்குத்தான் அதிகாரம். எப்படி நாங்க போராடுகிறோம்? எளிய மக்கள், அதிகாரமற்ற மக்கள். யார் இடத்திலே? அதிகாரத்திடத்திலே முறையிட்டு. ஆனால் அந்த அதிகாரமே எளிய மக்களுக்காக போராடும் என்றால் எப்படி? என்னையா இது? இது கால கொடுமையா இருக்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சிங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நாம இந்த அதிகாரத்துக்கிட்ட முறையிட்டா அதிகாரமே நான் மக்களுக்காக போராடிக்கிட்டு கேங்குது. இதுல வர்ற வழியில எல்லாம் பல 100 கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலை குடிய விட மாட்டேன். எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியறதுக்கு? இனிமேயா ஐயா நாங்க குனிய போறோம்? ஐயா இனிமேயா ஐயா டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டிய வந்துச்சா சட்டிய வந்துச்சான்னு தெரியாம விழுந்து கிடக்குறான்ல, அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சியா. எங்கேயா நிமிர்றது? எங்கே நிமிர்வது? எங்கே? 12 என் மீனவனை, எங்கள் ரத்த சொந்தங்களை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்களன் இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கே தமிழன் தலை தொங்கி போச்சு. மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிரைத்து மொட்டை அடிக்கும் போது தலை குனிஞ்சு போச்சு. இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனத்தின் மாதர் குலத்தை 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்ச அன்னைக்கே தலை குனிந்து விட்டது. தன்மானத்திற்காக போரிட்டு மாண்ட ஒரு இனம், மரணத்தை விட மானமே பெரிது என்று களத்திலே பாய்ந்து மாண்ட ஒரு இனத்தின் மக்கள், உயிரினும் மேலானது உரிமை, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போராடி செத்த மறவர்களின் மக்கள் கண் முன்னே தன் அக்கால், தன் தங்கை, தன் பிள்ளைகள் வன்புணர்வு செய்து வலுக்கட்டாயமாக மானவங்கப்படுத்தி உயிர் மாய்க்கப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிந்து ஆளும் போதே தமிழன் தலை குனிந்து விட்டது. அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த நீங்கள் அந்த தலைகுனிவை சகித்துக் கொண்டு இதே அதிகார நாற்காலியில் சுகமாக உட்கார்ந்திருந்தீர்கள். லட்சக்கணக்காக இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பிஞ்சு குழந்தைகள் குடல் சரிஞ்சு செத்தார்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் 2 ஆண்டுகள் எந்த ஊடக தொடர்பும் இல்லாமல், மின் தொடர்பும் இல்லாமல் சுற்றி வளைத்து இலங்கை ராணுவம் எங்களை கொண்டு குவித்தது. வேடிக்கை பார்த்து நீங்க நின்ற இடத்தில் தமிழனின் தலை மட்டுமல்ல தன்மானமும் குனிந்து விட்டது. நீங்க படிங்க இந்த வாசகத்தை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க. அது கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது.
தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க எழுதுவீங்க. அதான் சரியான பதிவு. சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இடத்துல என் பரம்பரை பண்பாடு பறந்து போய்விட்டது. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று செத்து வந்த வீரனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்காத நீங்கள் கொழுப்படுத்து போய் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீர்கள். கேவலம். தமிழ்நாட்டை எவனோ ரைமிங்கா போடுங்கன்னு இருக்கான். விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டி இருக்கு. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை இப்ப பாடுறா, போடுறான் அந்த பாட்டை போடு பாப்போம். வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான். குப்பை அல்ல வாரம் குப்பை உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க. இல்லாது அதை பதிவு பண்ணி போட்டான். அதே மாதிரி தெருவா ஸ்டாலின் தான் வராரு, விடியல பாராரு, இதுதான் மக்களோட முடிவு. அது வார்த்தை சரியானது. அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சிருச்சு. இதுல 2.0 வேற இருக்கு தம்பி. தம்பி 2.0 வேற இருக்கு. நீ 0 ஆகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கடா. டே நல்லா இருப்படா, உன்னை கும்பிடுறேன்டா. இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க செஞ்ச தவறு தான்டா உங்க பிள்ளைகள் இப்படி கத்திட்டு கிடக்குறான். ஒன்னு தெரியுமாடா, சேகுவரா இருக்கான்ல, கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவரா. அவன் வந்து எங்க பேரு நல்லா கவனிச்சுக்க, நண்பர்களோட உட்கார்ந்து படிக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இருந்திருக்காரு. அரசியல் பேசும்போது அவங்க அப்பா வந்து அவன் செல்வந்தன்ல, இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து அரசியல் பேசுறதெல்லாம் விட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சேகர் அவங்க அப்பனை பார்த்து ஒரு புன்முறுவலை செஞ்சுட்டு, அப்பா நீங்க உங்கள் நண்பர்களோட இது மாதிரி சேர்ந்து அரசியல் பேசியிருந்தா நான் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்காதுப்பா, நான் படிக்க போயிருப்பேன். படிச்ச நீங்கெல்லாம் நமக்கான சரியான தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள், நாங்க முச்சந்திலிருந்து கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. எந்த நிலைமையில எங்களை நிறுத்திட்டிய? இன்னும் நிறுத்திவிய எங்களை? என்ன விட்டா போயிருவிய? 1000 தான் இருந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. 1000 தான் இருந்தாலும் நம்ம மதத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. உன்னையே ஒரு காலத்திலையும் சரி செய்ய முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? படித்த பிள்ளைகள் துடித்து எழ வேண்டாமா? இந்த தீய ஆட்சி முறையை, அரசியலை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறை மலர வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் ஒவ்வொருத்தனுடைய லட்சிய துடிப்பா இருக்க வேணாமா? நேரம் மாத்திருக்க முடியாதா? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. வரலாறு அரிய பெரிய வாய்ப்பை நமக்கு கையளிச்சிருக்கு. இப்பவும் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 4 மாதங்கள். நீ முடிவெடுத்தால் மாற்ற முடியும். நீ மாற்று. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். நான் மாறுறேன், நீ மாறு, நாம் மாறிடுவோம், நாடு மாறிடும். இவ்வளவுதான். காந்தி என்ன நமக்கு கற்பிக்கிறார்? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்கு. உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிற அப்படி இரு. சரியில்லைன்னு சொல்லாத. எது சரியா இருக்குன்னு பாரு, அதை செய்ய நீ வா. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ சரியா இருக்கல, வா. இதேதான் நான் என் தலைவனிடத்தில் பேசினேன். சிறு பிள்ளை போல பேசினேன், ஆர்வக்கோளாறில் பேசினேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படி குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். கடைசியாக ஒரு பதிலை தந்தான் என் தலைவன். எல்லோரும் சரியாக இருந்திருந்தால் நாம் எதற்கு போராட வேண்டிய தேவை வரப்போகிறது தம்பி என்றார். கதை முடிஞ்சிட்டு. இப்ப அதுதான் இப்ப பிரச்சனை இருக்கு.
ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, சிப்காடுக்கு தொழிற்சாலைக்கு நிலத்தை பறிக்கிறான். பிரச்சனை இந்த ஊர்ல மட்டுமா? இந்த ஊர்ல மட்டுமா? அந்த ஊர்ல எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான், மேல்மாவில் எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான். 2000 3000 ஏக்கர் எடுத்து கையகப்படுத்திருக்கான். அப்ப நீ என்ன பண்ணுவ? நிலத்தை இழந்து சொந்த நாட்டில் அகதியாவாய், நிலமற்ற கூலியாவாய். எங்க போவ? உன்னை அடிச்சு வரணும், எங்க போவ? எந்த முதலாளி உனக்கு வேலை தருவான்? சிப்காடு தொழிற்சாலையில வேலை பார்க்கிற தமிழ் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை? பல நூறு சிப்காடு தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் வளர்ந்தது, உயர்ந்தது ஒரு அங்குலம். சொல்ல பாப்போம், எங்க இருக்கிறது? நீ நம்புறியடா, இவர்களை போய் நம்புறியே. தமிழ்நாடு அரசு, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் அறிவித்தது. என்னுடன் பிறந்தானே, கீவாவை காப்பாற்றுவோம். ஏய் சிரிக்காத, கீவாவை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டை விற்போம், கீவாவை காப்போம். எப்படிப்பட்ட தலைவர்களடா அவர்கள்? கீவாவுக்கு என்னடா பிரச்சனை? அங்க ஆக சிறந்த தலைவர்கள் இந்த ஆள்றாண்டா. அவன்கிட்ட கல்வி தனியா இருக்குல்ல, மருத்துவம் தனியா இருக்குல்ல, போக்குவரத்து தனியா இருக்குல்ல, எல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கிறான். ஒரு சின்ன நாடு, ஒரே ஒரு வளம், வெறும் கரும்பு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்றால் கீவான்னு வந்துடும். கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு வளமாக அவனால் வாழ முடியுது என்றால், கரும்பு போல எத்தனை வளம், இரும்பு, நிலக்கரி, அது இது, கடல், காடு எல்லாம் வைத்துக் கொண்டு. ஏண்டா 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தா கையேந்திரா? 60 வருஷம் ஆண்டுட்டாங்களடா 2 பேரும். என் மகன் காலை உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறான்டா. அவன் போற உப்புமாவை தின்னுட்டு தான் படிக்க முடியும் என்கிற சோத்துக்கு செத்த கூட்டமாக நம்மளை மாத்திட்டானடா. சோத்துக்கு செத்த கூட்டம். நீயாடா மானத்துக்காக உயிர விட்டாய்? நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின மறவன் மருதுபாண்டியன் வாரிசு? நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின தீரன் சின்னமலையின் பேரனும் பேத்தியும்? நீதானா? போயிட்டு மாண்ட அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளைத்தேவன், பண்டாரவன்னியன், பெரும்பிடியின் பிள்ளையாடா நீ? இதா இந்த மானங்கட்ட கூட்டத்திலே மண்டிட்டு 500 1000த்திற்கு அல்லாடி நிக்கிறியடா. இந்த தீபாவளிக்கு மறுபடியும் போய் பிச்சை எடுப்பியே, வேட்டி சேலை கோட்டை கட்டி ஆண்ட நீ கோணி துணி கட்டி படுத்துட்டியடா. உலகத்துக்கு சோறு ஓட்டவன், சோறு வடித்த தண்ணி ஆறாக ஓடியதுங்கிறான்டா. முத்திரதாண்டா, சிப்பிலதாண்டா முத்தெடுத்தான். கரும்பு கண்ணல் மொழியில முத்தெடுத்தாண்டாங்கிறடா. பைத்தியக்கார. கதிர்வே இந்த மங்களம்ங்கிறான், அங்கதான் மீத்தன் எடுக்கிறான். கதிரை அடித்து கூரை முழுக்க அந்த வைக்கோலை மேய்ந்து வீடு கட்டியிருந்தான். கதிர்வே இந்த மங்களம். சடையப்ப வல்லடா நம்ம பாட்டனார் கம்பனுக்கு காசு கொடுத்து அந்த காப்பியத்தை எழுத வச்சான். அந்த வள்ளலின் வாரிசாடா நீ? பைத்தியக்காரா. சிவக சிந்தாமணியிலே நம் பாட்டன் திருத்தக்கத்தேவன் எழுதுறானடா, வாசலில் நின்று கணவனும் மனைவியும் போவோர் வருவோரையெல்லாம் அழைப்பார்கள், என் வீட்டிற்கு வாருங்கள், விருந்துண்டு செல்லுங்கள், தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டு விட்டு சும்மா செல்ல வேண்டாம், பொன்னும் மணியும் வைடூரியமும் வைரமும் மாணிக்கமும் அள்ளித் தருகிறோம், கொண்டு செல்லுங்கள், பட்டாடைகள் அள்ளித் தருகிறோம் என்று ஏய் அப்படி சோற போட்டு பரிசுகளை கொடுத்து அனுப்பி வச்ச பரம்பரைடா. எல்லா பயிலும் உலகத்துல வாசல்ல நாயை கட்டினான்டா, நீ மட்டும்தான்டா திண்ணைய கட்டின. போவோன் வருவோன் எல்லாம் விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் என்று திண்ணை கட்டி வாழ்ந்த பரம்பரை இன்னைக்கு திண்ணை திண்ணி சோறு தின்னியா, திண்ணையில சோறு திங்கிறவன் ஆயிட்டேன். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு, மாறக்கூடாது. கத்தரிக்காய், வெண்டைக்காய், எதுல வேணாலும் மரபணு மாறட்டும், மான தமிழ் மகன் மரபணு மாற விடாத.
விட்டுறாத நீ. இது ஒரு சின்ன பிரச்சனை. டிஎன்பிசி அதெல்லாம் ஒரு மயிறு பிரச்சனைடா. அத வெண்டுட்டு 6 நொடியில கொண்டுட்டு 50 ரூபாய் எவன்டா அந்த கேள்வி தலை எழுதுனா, டேய் தூக்குடா தூக்குடா தம்பி, எவன்டா அந்த நேரத்தில் தேர்வு ஆணையத்தில் இருந்து வேண்டா தூக்குடா, தொலைச்சு போடுவேன். எல்லாருக்கும் வேலைடா. 75 லட்சம் பேர் வெளியே நிக்கிறானா, அத்தனை பேருக்கு அரசு வேலை. ஆனால் இந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கப்படாது. நான் தந்த வேலையை செய்யணும். ஆனால் அரசு வேலை, அரசு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேச்சே போவேன். என்ன சிரிக்கிற? காப்பி அடிச்சிருவான்னா சொல்லிடாதேன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? திடீர்னு நீங்கள் மரக்கன்றுகளை நட்டு அந்த போட்டோவை எடுத்து அனுப்பினால் உங்களுக்கு மார்க் தரப்படும். அத நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். டேய், உங்களை எல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது? அப்புறம் பனை மரத்தை வெட்டாத கற்பகத்தரு 840க்கு மேற்பட்ட பயன்பாட்டை நமக்கு தருது. அது நீர் வளத்தை பெருக்கி நிலவளத்தை காக்குதுன்னு அண்ணன் பேசுனது அப்படியே அறிக்கையா கொடுத்து பனை மரத்தை வெட்டாதீங்க. நம்ம பெருசா கூட்டத்தில் பேசுறோம்லடா, அவங்க ஓரத்தில் இப்படி திரும்பி பேசுறோம்ல. நெய்தல் படையின் மீனவ மக்களை காப்பாற்ற நான் ஒரு படை கட்டுவேன், மீனவர் ராணுவம் கட்டுவேன். இப்ப ஆள் எடுக்கிறாங்க. 10ஆப்பு படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் 6 கிலோமீட்டர் ஓட தெரியும், நீஞ்ச தெரியும். இதை நான் சொல்லும் போது இவரு என்ன இவரு ஏதோ சாத்தியம் இல்லாத ஒருத்தன் பேசிக்கிறான். இப்ப சாத்தியம் இல்லாத நாம பேச தயாரா இல்லை. நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? டேய், ஏண்டா இப்படி இப்படி பைத்தியமா திரிய அலையிறிய? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் சாதனை. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ தூக்கி சுமந்து நில். அது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி உலகத்திலே மிகப்பெரிய கனவை, புனித கனவை, தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற புனித கனவை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தார்களே தேவையிலிருந்துதான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்க. பறவையை பார்த்தான், அதை போல ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்தான். சாத்தியமா? இல்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தண்ணீரிலே மிதந்து பயணிக்க முடியுமா? கடல் கடக்க முடியுமா? நினைத்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. முடித்து காட்டினான். சாதனை. இருட்டில் கிடக்கும் மக்களுக்கு ஒரே நேரத்தில் வெளிச்சம் பாய்ச்ச முடியுமா? முடியும். மின்சாரத்தை கண்டுபிடித்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதிலடா பைத்தியக்காரா. எல்லாருக்கும் பின்புலம். ஒன்னு சாதி, ஒன்னு மதம், ஒன்னு அரசியல், ஒன்னு திரைக்கவர்ச்சி சினிமா, எதுவுமே இல்லாத ஒரு மகன். ஒன்றுமே இல்லை. ஒரு ரூபா காசு இல்லை, ஒரு ஊடக ஆதரவில்லை, ஒருவனும் இல்லை. மூச்சை பேச்சாக்கி இதய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது. ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி 3வது பெரிய கட்சியாக, அரசியல் பேரியக்கமாக வாக்குக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல் 8.5 விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேர்ட் போர்ஸாக, ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால்
திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல, அதிமுக ஐயா எடப்பாடியின் கட்சி அல்ல, காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி என் கட்சி, என் ரத்தம், என் வேர்வை, என் மூச்சு, என் பேச்சு, என் உழைப்பு, என் பிள்ளைகளின் ரத்தம், உழைப்பு, பேச்சு, இது எங்க கட்சி. அப்படி எவனும் சொந்தம் கொண்ட முடியாது. சும்மா பேச்சு, அது பிராக்டிக்கல். எதுவும் பிராக்டிக்கல்? பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. இது வேற, இது வேற. அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக கடத்துவோம். ஜனநாயக முறையில் சிந்தித்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தி வெல்லுவோம். எங்களுடைய கோபம், எங்களுடைய ஆவேசம் எல்லாம் என் மண், என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பும் பெருங்காதலும். என் அன்பு மக்களே, இறைமகன் இயேசு இந்த பூமி பந்தில் மானுட சமூகம் பட்ட துயரத்தை எல்லாம் துடைப்பதற்கு ஒரு சிலுவையை தூக்கினார், சுமந்தார் என்றால் தமிழ் சமூக மக்கள் அல்லப்பட்டு, அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கண்ணீர் விட்டு கதை வழிக்கிற இந்த துயரங்களாம் துரத்தை அடிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பை சுமக்கிறோம். கர்த்தர் சிலுவையை சுமந்தார், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பையை சுமக்கிறோம். இயேசு சுமந்த சிலுவை உலகத்தார் துயரத்தை துடைக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கலப்பையும் உங்கள் துயரம் துன்பத்தை துடைக்கும். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு எதிர்வரும் 26 தேர்தலிலே என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அது சீமானின் வெற்றி, ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாதீர்கள். உங்களின் வெற்றி, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி என்று கருதுங்கள். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செய்யுங்கள். டிஎன்பிசியிலே நடக்கிற முறைகேடு, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, அதையெல்லாம் எளிதாக நம்மளால் நிறைவேற்ற முடியும். எத்தனை காலத்திற்கு முறையிடுவீர்கள்? எத்தனை காலத்திற்கு கோரிக்கை வைப்பீர்கள்? எத்தனை காலத்திற்கு போராடுவீர்கள்? எத்தனை காலத்திற்கு மனு அளிப்பீர்கள்? மண்டியிடுவீர்கள், மன்றாடுவீர்கள்? இதையெல்லாம் மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை அறிந்து துணிந்து இந்த களத்திற்கு வாருங்கள். எனவே என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், இந்த மண்ணிலே, இந்த அரியலூர் பெரம்பலூர் மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் 26 தேர்தலிலே போட்டியிடுகிறோம். அதிலே பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய தங்கை சான்சிராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பேராசிரியர் அவர்கள் என்னது குன்னமா, குன்னம் தொகுதியிலே என் தம்பி கீர்த்திவாசன் வழக்கறிஞர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அரியலூரில் என் ஆருயிர் இளவல் புகழேந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அறிவிலும் ஆற்றலிலும் உண்மையிலும் நேர்மையிலும் உழைப்பிலும் தலை சிறந்த பிள்ளைகளை நான் பொறுக்கு விதை மரபினன். எல்லா புடலங்காயும் நான் விதைக்கு விடுவதில்லை, எல்லா முருங்கைக்காயும் விதைக்கு விடுவதில்லை, எல்லா கத்தரிக்காய் தக்காளியும் என் பரம்பரை விதைக்கு விடுவதில்லை. அதில் எது சிறந்ததோ அதை தான் விதைக்கு விடுவோம். அப்படி சிறந்த வீரியமிக்க விதைகளை இந்த நிலத்திலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். என்னரும் தமிழ் மக்கள், யாரை நம்பி? என் சொந்தங்களை நம்பி, நம்பிய மக்களை கைவிட்டது தமிழன் பரம்பரைக்கில்லை. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மதிப்புமிக்க வாக்கை வேளாண்குடி மகன் விவசாயி சின்னத்திலே தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி.